வீட்டில் வந்து ஒரு பைக் இருக்குது, ஒரு டிவிஎஸ் சாம்ப் அதனுடைய பேர் தான் வந்து பேராஷூட். சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். பேராஷூட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ஹாட்ஸ்டாரில் இருக்குது. தமிழ் மெயின் லாங்குவேஜ், வேறு நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது. ப்ரொடக்ஷன் வந்து கிருஷ்ணா அண்ட் கேஎஸ் மதுபாலா அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் ஹார்ஸ் என்டர்டெயின்மெண்ட். சீரீஸ் வந்து என்னென்னா, வருண் அப்படின்ற ஒரு பையன், சக்தி ரித்விக்கம் பேர், ருத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு தங்கச்சி, இயல் அவளுடைய பேர், ஒரு அப்பா ஒரு அம்மா, இந்த 2 பசங்க. இவங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அதை தான் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இவங்க வீட்டில் வந்து ஒரு பைக் இருக்குது, ஒரு டிவிஎஸ் சாம்ப், டிவிஎஸ் 50. அதனுடைய பேர் தான் வந்து பேராஷூட். சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். ரொம்ப கம்மி டைம் தான், ஒரு நாள் ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்து முடிச்சிடலான்னு வைங்க. இவ்வளோ நல்லா ஒரு வெப் சீரிஸ் வந்து இவ்வளோ சிம்பிளாக எடுப்பாங்கன்னு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு டாபிக், அதே மாதிரி சின்ன பசங்களை பேஸ் பண்ணி எடுக்கிற டாபிக். இதில் வந்து எனக்கு பிடிக்காமல் போன ஒரு விஷயம் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, சைல்டு அப்யூஸ்ன்றது வந்து இதில் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பையனை போட்டு அவங்க அப்பா அடிக்கிற அடி, நாயை கூட அடிக்க மாட்டாங்கன்ற லெவலுக்கு வேணால் சொல்லலாம். நாயை கூட ஒரு 2 அடி அடிச்சுட்டு விட்ருவாங்கன்னு வைங்க. ஒரு சில நாதாரிங்க போட்டு அடி நடிப்பானுங்கன்னு வைங்க. ஆனாலும் இவர் வந்து அந்த சீன் காட்டும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த லெவலுக்கு அடி. கிஷோர் தான் வந்து அப்பா ரோலு. கிஷோர் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போடுறவரை வராரு. கிஷோருக்கு அந்த ரோல் செட் ஆகாதியான்ற மாதிரி தோணுதுன்னு வைங்க. சண்முகம் அவர் பேர். சிலிண்டர் மேன் அப்படின்ட்டு ஒரு காமெடி கூட இருக்குது அதில். ஆனால் அது ரொம்ப காமெடியாக இல்லை, ஆனாலும் பரவாயில்லன்னு வைங்க. வெரி நைஸ் வெப் சீரிஸ், ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ராசூர் ரஞ்சித் அவர் தான் வந்து இதனுடைய டைரக்டர். ரைட்டர் வந்து ஸ்ரீதர் கே. ட்ராமா த்ரில்லர் அந்த ஜான்ரில் வருது. ஆனால் ட்ராமா தான் வந்து லவ் ஸ்டோரினே சொல்லலான்னு வைங்க. அப்பா அம்மா பசங்க, அந்த ஒரு லவ் ஸ்டோரினா இந்த லவ் மட்டும் இல்லைல்ல, சான்ஸே இல்லைங்க. இவ்வளோ நல்லா ஒரு சீரீஸ் வந்து, அதுக்கு மியூசிக் வேறு, கம்போசர் வந்து யுவன் சங்கர் ராஜா. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து எந்த ஊரில் பார்த்தாலும் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். பல நாடுகளில் கனெக்ட் ஆகும், ஒரு சில நாட்டில் கனெக்ட் ஆகாது. ஏன்னா இந்த அடிக்கிற அடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அடி விழும். அந்த மாதிரி அடி வந்து வாங்கினவங்களுக்கு தான் வந்து அது தெரியும். நான் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த அளவு வாங்கினதில் ஒரு 2-3 அடி அடிச்சுட்டு விட்ருவாருன்னு வைங்க அப்பா. இது வந்து வெரி டேஞ்சரஸ். பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை 3 தடவை தான் வந்து அடிக்கிறது. 2 தடவை தான் வைங்களேன். அதே வந்து அந்த சீன் வந்து உங்கள் கண்ணிலே நிற்கும். அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல். அந்த கேமரா ஆங்கிளும், அந்த அடிக்கிற அடியும், அந்த அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பெரம்பு, அந்த கொம்பும், அந்த அடி வாங்குகிற பையனும். இந்த சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா, இயல். சக்தி ரித்விக்கும் நல்லா நடிச்சிருக்கான். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் பிசுறு தட்டுது. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த டிவிஎஸ் 50 சொன்னேன்ல, அது வந்து எரிக்கப்பட்டிருக்கோம். எரிக்கப்பட்டு அந்த சீன் காட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபோம் மாதிரி அது மேலே ஸ்ப்ரே பண்ணது நல்லா கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு. டிவியில் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னும் போது தேட்டரில் இது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ராசு ரஞ்சித்து. இவ்வளோ நல்லா வந்து ஒரு அந்த டைரக்ஷன் பார்ட்டு, அதே மாதிரி அந்த ரைட்டிங்ஸ் ஸ்ரீதர். சிம்பிள் ஒரு கதை, ஆனால் ஒரு வித்தியாசமான கதை, இது வரைக்கும் வராத ஒரு கதை. வித்தியாசமாக வந்து அதில் ட்விஸ்ட்டு வச்சு அந்த சீன்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு சீன் காட்டிட்டு அந்த சீன் எப்படி நடந்ததுன்றதை காட்டும்போது அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அது. இவர் டைரக்டருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். அதே மாதிரி ரைட்டருக்கும். இவ்வளோ சிம்பிள் ஒரு மேட்டரை வந்து இவ்வளோ நல்லா பண்ணி இவ்வளோ எஃபெக்டிவாக வந்து கொண்டு போய் சேர்க்குறதுன்றது. சைல்டு அப்யூஸ்ன்ற மேட்ரு இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அதை பார்க்கும்போதே சைல்டு அப்யூஸ் அப்படின்றது, ஒரு குழந்தைய வந்து இப்படியாடா ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, இதோட மோசமாக ட்ரீட் பண்ணுற நாதாரிங்கெல்லாம் இருக்கானுங்கன்னு வைங்க. ஆனாலும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. கிளைமேக்ஸில் ஒரே ஒரு 2வது விஷயம், ஒன்று வந்து அந்த பைக் இதெல்லாம் சொன்னேன், ஆட்டோலாம் நிற்கும், அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எரிஞ்சு போனது காட்டும். அதில் வந்து பவுட்ரு மாதிரி அந்த ஸ்ப்ரே மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளைமேக்ஸ்லேயும் தான் அந்த பிரச்சனையும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து கிஷோர் வந்து அறைவார் அவர் ஒய்ஃபை. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுவார். அந்த அம்மா இன்னும் பேசலை. அந்த அம்மா டப்புன்னு பேசியிருக்கணும். ஒரு செகண்ட் அப்படி நிற்பார், அவர் அரைஞ்சிட்டு அப்படியே நிற்பார். அதாவது டைலாக்காக வெயிட் பண்ணுற மாதிரி. அது ஒரு எடிட்டிங்கில் மிஸ்டேக் மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப ஒரு ஹைப்பாக காட்டிட்டாங்க. இவங்க ஒரு டீ கடையில் நிற்கும்போது இந்த பசங்க பார்த்தா டிவியில் தெரிவாங்க. இந்த 2 குழந்தைங்க காணாமல் போயிடுவாங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் மேட்ரு. இதுக்கு நடுவில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். நான் சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல.
ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த ஒரு மேட்ரு, அதாவது டிவியில் இன்டர்நெட்டில் எல்லாம் வந்து இது வைரல் ஆகிடும். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இந்த பசங்க வந்து வைரல் ஆகிடுவாங்க. வைரல் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய யூஸ் இருக்க மாதிரிலாம் காட்டல. அது கூட காமிச்சிருந்தா இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருப்பேன் நான். அது வரைக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த வைரல் ஆகிற சீன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹைப்டப் மாதிரி இருந்தது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் விட்டுருங்க. இவ்வளோ நல்ல ஒரு ஸ்டோரி, இவ்வளோ நல்லா வந்து அதை பென் பண்ணதுன்றது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணோம். ஹேட்ஸ் ஆஃப் டு ராசு ரஞ்சித், ஸ்ரீதர் கே உடைய ரைட்டிங் அதே மாதிரி வெரி நைஸ்.